அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா அந்த நாத்தனாரை பேக் பண்ணி ஊருக்கு அமிச்சிட்டோம். இனிமேலாவது நிம்மதியா ரெஸ்ட் எடுப்போம். என்ன பொண்ணே? அட, இப்பதான் ஒரு தொல்லை போச்சுன்னு நிம்மதியானோம், அதுக்குள்ள இன்னொரு தொல்லை வந்துருச்சு. என்ன பொண்ணே, எங்க இருக்க? உள்ளதான்க்கா இருக்கேன், உள்ள வாங்க. அட, இங்கதான் இருக்கியா? இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க? சின்ன பொண்ணுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். விளையாட்டுலாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் இன்னும் எதுவுமே சமைக்கல. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டேன்? நான் வந்தாலே ஏதாவது வாங்க தான் வருவேனா என்ன? ஏச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. அதானே பார்த்தேன். வாங்க மட்டும் இல்லை, நீங்க சண்டையை மூட்டி விட கூட வருவீங்க. உன்கிட்ட பிடிச்சதே இந்த டைமிங் காமெடி தான் சின்ன பொண்ணு. வெக்கமே இல்லைல்ல, எல்லாத்துக்கும் சிரிக்க வேண்டியது. அது கிடக்குது சின்ன பொண்ணு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்போ இன்னைக்கு இந்த வீடு இல்லை, வேற ஏதோ வீடு இல்ல? கிண்டல் பண்ணாம கேளு சின்ன பொண்ணு. சொல்லி தொலைங்க, என்ன விஷயம்? அந்த பக்கத்து தெருவு ரேகால அவ பொண்ணு லவ் பண்றாளாம். லவ் தானே பண்றா, அதுக்கு என்ன? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டேன்? அந்த விஷயம் தெரிஞ்சு ஊரே இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. வா, நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு வேற வீட்டில் நிறைய வேலை இருக்கு, அது இல்லாமல் அந்த மாமியார்காரி வேற கத்தோம். அட வா சின்ன பொண்ணு. மாமியார் கறி வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது பார்த்தேன், அது இல்லவே இல்லை. வா, அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடுவோம். என்ன, வீட்டில் இல்லையா? சரி, அப்போவா போயிட்டு வந்துடுவோம். வா வா சீக்கிரம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா அவளை பேக் பண்ணி அமுச்சு விடுறதுக்குள்ள எப்பா 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 உயிரே போயிடுச்சு. சீக்கிரம் வா சின்ன பொண்ணு. அக்கா, மாமியார்காரி இல்லைன்னு அப்போ இது யாரு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கே? அட, அதான் தெரியல சின்ன பொண்ணு. நான் வரும்போது பார்த்தனே, அது இங்க இல்லையே. இல்லைனா அப்போ இது யாரு, பேயா? எங்கடி போறீங்க ரெண்டு பேரும்? அது என்ன, ரெண்டு பேரும் மினிக்கிட்டு கிளம்பிட்டீங்க? அத்தை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆடி சேல் போட்டிருக்காங்க அத்தை. அதான் உங்களுக்கு ஒரு ரெண்டு புடவை எடுத்துட்டு வரலான்ட்டு நானும் சின்ன பொண்ணும் கிளம்பிட்டு இருக்கோம். எனக்கா? அட ஆமா அத்தை, நீங்களும் எவ்வளோ நாள் தான் கட்டின புடவையே கட்டிட்டு இருப்பீங்க. அதான் உங்களுக்கு ஒரு ரெண்டு புடவை எடுக்கலான்ட்டு. வாணித்தி அக்கா, இதுக்கு புடவை எடுக்க போறியா? அதுக்கெல்லாம் நான் வரல. அம்மா இரு சின்ன பொண்ணு. என்ன சொல்றா அவ? இல்ல அத்தை, உங்களுக்கு சர்ப்ரைஸா எடுத்துட்டு வரலான்னு இருந்தோம், அதான் ஏன் சொன்னேன்னு கேக்குறா. அதுல என்ன இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல. சரி அத்தை, நாங்க போய் அப்போ புடவை எடுத்துட்டு வந்துடுறோம். ஆமாம் அத்தை, நாங்கள் போய் உங்களுக்கு புடவை எடுத்துட்டு வந்துடுறோம். சரி சரி. அந்த பச்சை கலர் வரும்ல, அதுல புடவை இருந்தா எடுத்துட்டு வாங்க. பச்சை கலர் தானே, வாங்கிடலாம் வாங்கிடலாம். சின்ன பொண்ணு, எஸ்கேப் ஆயிடலாம். அடியே பரட்ட முடி, இப்போ புடவை வாங்கிட்டு வரேன், நீ ரிட்டர்ன் வரும்போது புடவை எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அது விட சின்ன பொண்ணு, என்கிட்ட நிறைய பழைய புடவை இருக்கு. நான் ரெண்டு புடவை தரேன், கொண்டு வந்து கொடுத்துரு. அப்படியா? அப்ப சரி அப்ப சரி. சீக்கிரம் வா, இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு போவோம். ஆ சரிங்க அத்தை, நாங்கள் அப்போ போயிட்டு வந்துடுறோம். சரி சரி. போயிட்டு பொறுமையா பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரி அத்தை சரி அத்தை. அப்படியே அவளுக்கும் ரெண்டு புடவை எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். சரி, முதல்ல நம்மளுக்கு எடுத்துட்டு வரட்டும், அதை பார்த்து அவளுக்கு எடுத்துக்கலாம். என்னக்கா, அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே? ஆமா சுந்தரி, நல்லா படிச்ச பொண்ணு, இவ போய் இப்படி பண்ணுவா நான் யோசிக்கவே இல்லை. இப்பெல்லாம் படிச்ச பசங்க தான்க்கா மாடல் ட்ரெண்ட்லி அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி சுத்திட்டு இருக்குங்க. அது என்னவோ கரெக்ட் தான் சுந்தரி. இந்த பசங்க எல்லாம் போனே டிவிய பார்த்து கெட்டு போடுங்க. அட, வள்ளி அக்காவும் சுந்தரி அக்காவும் இங்க தான் இருக்காங்க. போங்கக்கா, அங்கே போய் கேட்போம் என்ன ஆச்சுன்னு. என்னக்கா, இங்க தான் இருக்கீங்களா? ஆமா வானதி, வந்து உட்காரு. உட்காரு சின்ன பொண்ணு. சரி சரி. அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து தெருவு என்ன, அந்த லவ் மேட்டர் தானே? பாத்தீங்களா வள்ளி அக்கா, பக்கத்து வீட்லயே இருக்கும், நம்மளுக்கே இப்பதான் தெரியும். ஆனா பக்கத்து தெருவுல இருக்க இவளுக்கு நியூஸ் போயிருக்கு பாருங்களேன். வானதி யாரு? நம்ம ஊரோட நியூஸ் பேப்பர் ஆச்சு. என்ன ரொம்ப புகழாதீங்க அக்கா. இது தெரிஞ்சுதான் பேசுதா இல்லை தெரியாம பேசுதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
என்னை பத்தி எப்ப வேணா பேசிக்கலாம். அதை விடுங்க, லவ் மேட்டருக்கு வாங்க. அதான் உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கே வானதி, நாங்க என்ன சொல்லணும்? ஏதோ பெரிய விஷயமாயிடுச்சு, ஊரே அதை பற்றி தான் பேசுது, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தா. அட ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் வீட்டில் யாரும் ஒத்துக்கலையாம். பிரச்சனை தான் போயிட்டு இருக்கான். சொந்தக்காரங்களாம் வராங்களாம் போறாங்களாம், ஒரே பிரச்சனையா இருக்காமே. அட ஆமா வானதி, பின்ன இருக்காதா? பெத்தவங்களாச்சே, பதட்டம் இருக்கதா செய்யும். இதுல பதட்டப்பட என்னக்கா இருக்கு? லவ் பண்ணாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. மனசுக்கு பிடிச்சி போச்சு, இதுல என்ன பெரிய விஷயம்? பேசுறவங்க ஈஸியா பேசிடலாமா? உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு இந்த மாதிரி யாரையாவது லவ் பண்ண ஒத்துப்பியா நீனு? அக்கா நான்லாம் இப்படி இருக்க மாட்டேன். அவ ஒரு நல்ல நிலைமையில இருந்து அவ லைஃப் இப்படிதான் சூஸ் பண்ண நான் தடுக்கவே மாட்டேனே. வழிய விட்டு விலகி நிப்பேன். நல்ல லைஃப் சூஸ் பண்ண யாரு தான் தடுக்க போறா? நல்லா இல்லாத லைஃப் சூஸ் பண்ணதுனால தானே இப்ப பிரச்சனையே. பத்தாததுக்கு வர சொந்தக்காரங்களும் அவங்க அம்மாவை தான் திட்டிட்டு போறாங்களா, நீ வளர்த்த விதம் சரியில்லை, உன் பொண்ணை பார்க்கல, அப்படி இப்படின்னு அவ அழுவுறா உட்காந்து. அட ஆமாக்கா, பொண்ணோட அம்மா அப்பா கூட இப்படி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவ்வளோதான், அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. அது என்னவோ கரெக்டு தான் சின்ன பொண்ணு. ஆமாக்கா, வந்து ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லலையனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து சாபம் கொடுக்கோங்க பாரு, உன் பொண்ணு இப்படி தான் நாசமாக போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான்னு அதுங்களே சாபம் கொடுத்து இருக்கிறவங்கள இன்னும் அசிங்கப்படுத்திட்டு போயிடுங்க. அட ஆமா, நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடுறதே 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, ஆறுதலா கூட நிப்பாங்கன்ட்டு தான். ஆனா இப்ப வர வர சொந்தக்காரங்க தான் நம்மளுக்கு எதிரியாவே இருக்காங்க. ஆமாக்கா, அவங்க பொண்ணுங்களே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என் பொண்ணை நான் இப்படி வளர்த்த தெரியுமா, அப்படி வளர்த்த தெரியுமான்னு உட்காந்து அதுங்க ஊர் கதையை பேசிகிட்டு இருக்கோங்க. எதுக்காக வந்ததுங்களோ அதை பற்றி பேசாதுங்க. எல்லாம் அப்படிதானே சின்ன பொண்ணு, எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் அதுங்களோட புகழை பாடுறதுக்கு தான் இருக்கோங்க. எப்படி வானதி அக்கா, உங்களை மாதிரியா? சின்ன பொண்ணு சாரி வானதி அக்கா, ஃப்ளோவில் உண்மையாக சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலே அவங்க அம்மா தான் பாவம் சின்ன பொண்ணு. பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்து அழுகிறது, சொந்தக்காரங்களாம் வந்து அவளையே திட்டி அழு வைக்கிறது. அவங்க அம்மா அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்னவோ உண்மைதான்க்கா, வீட்டு பொம்பளைங்க தானே இழிச்சவாயி. ஆமாக்கா, பையன் எந்த ஊரா? ஏன் அந்த பொண்ணு எங்க பையனை லவ் பண்ணிச்சு, பொண்ணெல்லாம் லவ் பண்ணிச்சு. என்ன பொண்ணா? அட ஆமா வானதி, பொண்ணுதான். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதுக்கா, நாங்கள் பையன்லாம் நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல உட்காருங்கம்மா, 2 பேரும் நிமிர்ந்து பார்த்து பேசி கழுத்து வலிக்குது. ஆ அக்கா, பொண்ணுன்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையா? நான் கூட என்னடா இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமாச்சேன்னு பார்த்தேன். இது தெரியாம தான் 2 பேரும் அவ்வளோ பேச்சு பேசிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் சகஜமாக்கா. ஆமாக்கா, அந்த பொண்ணு என்ன ஆளுங்க? என்னக்கா எல்லாம் என்னையே பார்க்குறீங்க, புரியலையா? அந்த பொண்ணு என்ன ஜாதின்னு கேட்டேன்.